நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா டாக்டர்ஸ் இந்தியாவில் டாக்டர்ஸ் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற மாதிரியான கிக் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் அதாவது டாக்டர் படிக்கிறோம் அப்படின்றது பல பேர்த்தோட கனவாக இருக்குது. பட் டாக்டர் படிச்சிருந்தாலும் ஏன் வந்து இப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்ட சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்ற கேள்வியை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வருஷத்துக்கு அரௌண்டாக 1.2லேருந்து ஐ மீன் 1,20,000 1,30,000 டாக்டர்ஸ் வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. வருஷம் முடிக்கிறாங்க. 5 வருஷம் டு 5.5 இயர்ஸ் வந்து ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் ஆக யூஜி முடிக்கிறதுக்கே 5.5 இயர்ஸ் டு 5.5 இயர்ஸ் ஆகும். இதுக்கு மட்டும் இந்த யூஜி சீட்டு மட்டும் மொத்தமாக இந்தியாவில் 1.2 டு 1.3 லேக் சீட்டு வந்து இருக்குது. வருஷம் இந்த அளவில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. மேற்கொண்டு புதிய சீட்களும் ஆட் ஆகிட்டே இருக்கு. ஆனால் 1,20,000 பேர் உள்ள என்ட்ரி ஆனாலும் படித்து முடித்து டாக்டர்ஸ் அந்த ஹெல்த் கேர் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிதான்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஏன் வேலை கிடைக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சீட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்தியா ஃபுல்லாக நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய டாக்டர் போஸ்ட் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ஸோ குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா. சரி, ஓகே, ப்ரைவேட்டில் வந்து இது ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஹையர் பண்ணுறாங்க. ரெண்டாவது கான்ட்ராக்ட் பேஸில் ஹையர் பண்ணுறப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸில் போட்டோம் அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டருக்காக செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் அதிகம். இது கார்பரேட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி கான்ட்ராக்டாக போட்டுறாம லாங் டேர்ம் கான்ட்ராக்டாக போட்டுறாம ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்டில் என்ன ப்ராஃபிட் இருந்தோ அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரியோ இல்லை ஹவர் பேஸ்டு சேலரி எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்குது அப்படின்னா கூப்பிடுவாங்க, எத்தனை மணி நேரம் டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்களோ அத்தனை மணி நேரத்துக்கு மட்டும் சேலரி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பரேட்லேயும் ஹவர் பேஸ்டு அல்லது பேஷன்ஸ் பேஸ்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கம்மியாக இருக்குது. அதுலேயும் டாக்டர்ஸ்க்கான சீட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு பக்கம். ப்ரைவேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து ஹவர் பேஸ்டு பேசிஸ்லேயோ இல்லை பர் பேஷண்ட் பேசிஸ்லேயோ தான் கூப்பிட்றாங்க. படிக்கிற காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜிக்கு மட்டும் 150 லேக்லேருந்து 1.5 crores வரையும் ஆயிடுது டோட்டலாக இந்த 5 வருஷத்துக்கு சேர்த்தி. ஆனால் பேசிக்காக ஒரு சேலரி என்ன டாக்டருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்து 40K தான் கிடைக்குது. 40 to 70K தான் ஆவரேஜாக ஒரு டாக்டருக்கு பர் மந்த்து சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹவர் பேஸ்டு சேலரி அல்லது பேஷண்ட் பேஸ்டு அப்படின்ற ஆங்கிளில் போயிட்டோம் அப்படின்னா அதை விட கம்மியாக தான் 40Kக்கும் கம்மியாக தான் கிடைக்குது. செலவு பண்ணது 50 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. பட் வருமானம் வந்து அதில் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு தான் வரதுனால ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ளேயே காலையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை சம்மதர் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு சாயந்தரமாக இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஹவர் பேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ளேயே பர்டிகுலர் செட் ஆஃப் டாக்டர்ஸ் கிக் ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்சிங் மாதிரி இங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம்னு சொல்லி மாற்றி ஷிஃப்ட் கணக்கில் மாற்றி ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த் கேர்ஸ்னா இப்போ தொடர்ச்சியாக அப்படி 3 ஷிஃப்ட்டு 4 ஷிஃப்ட்டுன்னு ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறப்ப டயர்ட் ஆகிரும். ஸோ டாக்டர் வந்து டயர்டான ஆங்கிளில் போய் பேஷண்ட்டை பார்த்தாரு அப்படின்னா ஒரு ப்ராப்பராக அந்த ஹெல்த் கேரை கொடுப்பாரா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ ஒரு டயர்டான டாக்டர் வந்து ஒரு பேட் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் தான் மக்கள் ப்ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ சில டாக்டர்ஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் மட்டும் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு ஷிஃப்ட் வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படி ஓட்ட போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்து டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜ் கிடையாது. இந்தியாவில் டாக்டர்ஸ் நிறையவே இருக்காங்க. ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான பொசிஷன்ஸ் இல்லை. சிட்டிஸில் பொசிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிராமங்களில் கொஞ்சம் பொசிஷன்ஸ் இருக்குது. ஆனால்
ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர் அங்கே போய் ஒர்க் பண்ணுறாருன்னா அவருக்கான ஃபெசிலிட்டி வேணும் இல்லையா? ஸோ அவர் அந்த ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்து படிச்சிருப்பாங்க, இருந்திருப்பாங்க ஒரு ஸ்டாண்டர்டில். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அங்கே கிராமத்தில் கிடைக்காது. அதனால் அங்கே வந்து ஒர்க்கு இருந்தும் கூட சேலரியும் கம்மி, ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் அங்கே வந்து கம்மியாக இருக்குன்றதுனால யாரும் அங்கே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஸோ நிறையா டாக்டர்ஸ் வந்து சிட்டிலேயே குவியறதுனால ஒரு பக்கம் படிப்புக்காக செலவு பண்ண காசையும் சம்பாதிக்கணும். படிப்புக்காக செலவு பண்ண காசு ஒரு பக்கம் இருக்குது, அன்றாட லைஃப் ஸ்டைலில் ஓட்டுறதுக்கான செலவுகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணும் அப்படின்னா ஹெல்த் கேர் சிஸ்டத்தில் மட்டும் ஒர்க் பண்ணுற காசு பத்தலை. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு பார்க்கணுன்னு சில செட் ஆஃப் டாக்டர்ஸ் ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குள்ளேயே வேறு வேறு ஹாஸ்பிட்டல்ஸில் வேறு வேறு ஷிஃப்ட் கணக்காவோ இல்லை பேஷண்ட்ஸ் கணக்காவோ பார்க்குறாங்க. சில டாக்டர்ஸ் அந்த சிஸ்டத்தை விட்டே வெளியே வந்து கிக் ஒர்க்கராக டெலிவரி பாய்ஸாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து மற்ற நாடுகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் ஷார்ட்டேஜாக இருக்காங்க, ஆனால் இந்தியாவில் பொசிஷன்ஸாக ஷார்ட்டேஜாக இருக்குது. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1000 நபர்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்கிறது வந்து அவங்க ஸ்டாண்டர்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் 811 நபர்களுக்கு ஒரு டாக்டர் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிலவரப்படி இருக்குது. 1000 பேர்த்துக்கு ஒரு டாக்டர்ன்றது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட படி கணக்குப்படி கரெக்டாக இருந்தாலும் இந்தியா பிரகாரம் பார்க்குறப்ப இந்தியாவோட மக்கள் தொகையை கம்பேர் பண்ணுறப்ப 2லேருந்து 3 டாக்டர்ஸ் வந்து 1000 பேர்த்துக்கு இருக்கணும். அதாவது 300 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ். ஆனால் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் இல்லை. சிட்டிஸில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்றது தான் இங்கே உண்மையான கருத்தாக இருக்குது. இது வந்து டாக்டர்ஸ் பிரச்சனை கிடையாது, இது வந்து பாலிசி பிரச்சனை. இது கவர்மெண்ட் வந்து எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் எம்பிபிஎஸ் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப அதே அளவுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பொசிஷனும் அதிகப்படுத்தணும், ஹாஸ்பிட்டலும் அதிகப்படுத்தணும். பொசிஷன்ஸ் இருந்தாலும் பணியிடங்கள் இருந்தாலும் அதை டக்குன்னு ஃபில் பண்ணுறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அந்த ஃபில் பண்ணுற ப்ராசஸும் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னா யூஜி படித்த ஆட்கள், அதாவது ஜென்ரல் டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ்ன்னு சொல்கிற ஆட்கள் வருஷம் வருஷம் ஒரு 1,20,000 1,30,000 டாக்டர்ஸ் படித்து வெளியே வந்தாலும் பிஜி சீட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்டான போஸ்ட் கிராஜுவேட் சீட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 70,000 சீட்டு தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அப்போ அடுத்த கட்டம் மூவ் ஆகணும் அப்படின்னா பாதி டாக்டர்ஸ்க்கு மேலே மூவ் ஆக முடியாது. ஸோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஷார்ட்டேஜாக இருக்காங்க, ஆனால் ஜென்ரல் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனால் ஜென்ரல் டாக்டர்ஸ்க்கு பொசிஷன்ஸ் இல்லை, பணியிடங்கள் இல்லை. அதனால் அவங்க வேறு வேறு ஹாஸ்பிட்டல்ஸில் ஷிஃப்ட் கணக்காகவும் ஹவர் கணக்காகவும் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் டயர்ட் ஆகிறதுனால ப்ராப்பராக ஹெல்த் கேர் கொடுக்க முடியறதில்ல. ரெண்டாவது சிஸ்டத்தை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா டெலிவரி சைடில் வந்து கிக் ஒர்க்கர் வேலை செய்கிறாங்க. ஸோ இந்தியாவில் கன்க்ளூஷனாக பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, ஜென்ரல் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான பணியிடங்கள் இல்லை. பிஜி டாக்டர்ஸ்க்கான சீட்டே பாதி அவைலபிளாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியான சீட் தான் அவைலபிளாக இருக்குது. அதை முடித்து வெளியே வரவங்களும் சிட்டிஸில் தான் வந்து ஜாப் அவைல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கிராமங்களுக்கு போகிறதில்ல. ஏன்னா அங்கே அந்த டாக்டர்ஸ் ஒரு டாக்டராக அவங்க எதிர்பார்க்குற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அங்கே கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுனாலையும் டாக்டர்ஸ் வந்து அங்கே ப்ரிஃபர் பண்ணி போகிறதில்ல. ஸோ இதுதான் இன்றைக்கி டாக்டர்ஸ் என்னதான் இந்தியாவில் ஒரு மிக ப்ரெஸ்டீஜியஸான வேலை, ஒரு கௌரவமான பெருமை கொள்ளக்கூடிய ஒரு வேலைன்னு சொல்லி உழுது புரண்டு டாக்டருக்கு படித்தாலும் கடைசியாக ரேப்பிடாக ஓட்டுற சூழல் ஏற்படுது அப்படின்றது ஒரு வருத்தமான விஷயந்தான். ஸோ இதை சரி பண்ண வேண்டியது எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சொசைட்டின்னு சொல்லக்கூடிய மக்களோட பிரச்சனையா தப்பா, அல்லது இவ்வளோ டாக்டர்ஸ்க்கு ப்ராப்பரான பணியிடங்களை ஃபாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணாத பாலிசி மேக்கர்ஸ் மேலே தப்பா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.